ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா 99 ஃபாரஸ்ட்டை சோலோவாக ஆட போகிறோம். ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கல்டிஸ்ட் கிங் அப்படின்னு யாரும் வந்திருக்காங்களாம். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து இன்னைக்கு வேட்டையாட போகிறோம். ஏதோ பயங்கரமாக ஹைப் கொடுக்குறாங்க. அவனை ஸ்பான் பண்ணுறதே கஷ்டம் ப்ரோ, அவன் பயங்கரமான ஆளு ப்ரோ, அவன் அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவன் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு கேம் பிளே ஆட வந்திருக்கோம். ஸோ கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கல்டிஸ்ட் பாஸை ஸ்பான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல கேம்பை லெவல் 6 போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேப் எக்ஸ்பேண்ட் ஆகும். கைஸ் வந்துட்டான் அந்த ஆட்டுக்குட்டியா சரி நரிக்குட்டி. நரிக்குட்டி, என்னங்க இது புதுசாக கொம்புலாம் பெருசாக பயங்கரமாக்கிட்டாங்க. ஏன்னா கிளம்ப மாதிரி ஆகிட்டான். தம்பி கிளம்பு ஃபஸ்ட் டே நடிக்கூடாது. ஸோ கைஸ், லெவல் 4 போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வாங்க டக்குன்னு வந்து லெவல் 6 கொண்டு போயிடலாம். தம்பி பசிதுடா, சாப்பிடா, சாப்பிடா, தம்பி சாப்பிடா. ஓகே, எத்தனை பீஸ் கொடுத்துருக்கான்? ஒரே ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 பீஸ் கொடுறா. ஒரு பீஸ் எந்த மூளைக்கிடா பத்தோம்? யானைக்கு சோளப்பொரி மாதிரி இருக்கும்டா. ஓகே, 2 இவனும் ஒரு பீஸ் தாங்க கொடுக்குறான். ஐயோ, நிறைய தான் வேட்டையாடணும் போல், 4-5 பீஸ் வேணும்னா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுட்டு சாப்பிட்லாம். ஓகே, 1 ஆர் 2. ஓகே, சாப்பிட்டாச்சு. ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் லெதர் பாடி கிடச்சிச்சு. நல்ல வேலை ஒரு ப்ரொடெக்ஷனு. ஸோ அடுத்து இதில் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு இந்த சைடு ஒன்றுமே இல்லை கைஸ். நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நான் என்ன பேராசைப்பட்டேன் அப்படின்னா வந்து சரி லெவல் 3 எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்ல, இதுலேயே ஓப்பன் ஆகிடுமா அப்படின்னு வந்து ஒரு நப்பாசையில் வந்தேன். பட் ஓப்பன் ஆகலை. ஸோ கைஸ், அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. வாங்க அங்கே ஏதாச்சும் கன்று கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரிவால்வர் வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல கன்று கிடைக்கணும். ஸோ அந்த செஸ்ட்டில் ஏதாவது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். முதல்ல இந்த 3 பேரை வந்து அடித்து நாக் அவுட் பண்ணிடலாம். கொம்பு வச்ச டம்மி. ஓகே, இவங்காலி. ஓகே, அடுத்து இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. வாடா தம்பி, வா பொறுமையா வா வந்து என் பக்கத்தில் உக்காரு. ஸோ கைஸ், இவனுங்க சாவடிச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்ல மறந்துட்டேன். சாரி, அது பேர் என்னது, அந்த கல்டிஸ்ட் கிங் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை ஸ்பான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செயின் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், கல்டிஸ்ட் செயின். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ எப்படியும் இவனுங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆவானுங்க. ஓகேங்களா, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஜனம் இல்லாமல் போக மாட்டானுங்க. ஸோ முழு கோல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து செஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஏதாவது கிராஸ் போ கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட். கிராஸ் போ தான் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த செஸ்ட்டில் எனக்கு எப்போவுமே கிராஸ் போ தான் கிடச்சிருக்கு. ஐயோ டே இதை கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்காம இருக்கலாம்டா. இது யார்ட்ட செஸ்ட்டில் வைக்கிறீங்க? தரையில் இருக்க வேண்டிய பொருளெல்லாம் செஸ்ட்டில் வைக்கிறானுங்க. ஷட் ஃப்ரெண்ட், அது ரொம்ப வேஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஓகே, வாங்க நம்ம வந்து சுற்றி முற்றி பார்க்கலாம். சரி, எதாவது கேனாவது கொடுங்கடா, எரியிற பொருளாவது கொடுங்கடா. நான் கேம்பேயாவது அப்கிரேட் பண்ணுறேன். ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? இங்கே என்னது, ரேடியோ. ஓ, கோலா அது. நல்ல வேலை ரேடியோன்னு நினச்சேன், பார்த்தா கோல். ஓகே, நெக்ஸ்ட்டு சார் கைஸ், இப்போ கேம்ப் வந்து லெவல் 5 போயிடுச்சு. லெவல் 6 போக இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் இருக்குது. ஸோ லெவல் 6 போக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 30-40 வேணும்னு நினைக்கிறேன். போடு. இல்லைங்க, 70 வேணுமா? பரமா, உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. நான் எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட் வந்து போட்டேன், இவ்வளோ போட்டுமே கம்மியாக தான் இது இருக்குது. மிஸ்டீரியஸ் திங் ஃப்ளையிங் இந்த ஹெட்டு. ஓகே, அதாவது யூஎஃப்ஓ ஃப்ரெண்ட். ஓகே, வாங்க நம்ம யூஎஃப்ஓ போவோம். அங்கே ஏதாவது வெப்பன் இருக்கும். செம்ம ஐடியாங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது யூஎஃப்ஓ கீழே விழுவல ஃப்ரெண்ட். வாங்க அங்கே போகலாம் நம்ம. அதுவே நல்ல ஐடியா. ஸோ கைஸ், யூஎஃப்ஓ கிட்ட வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஸ் கொடுத்துட்டானுங்க. அங்கே தெரியுதா யூஎஃப்ஓ? ஸோ ஃப்ரெண்ட், அந்த ஏலியன் மண்டைங்களை நம்ம அட்டாக் பண்ண தேவையில்ல. ஏன்னா அவனுங்களை நம்ம ஈஸியாக அடித்து போட்டுருவானுங்க. ஸோ அதனால் நம்ம சோலோவாக வேறு இருக்கோன்ற ஒரே காரணத்தினால சுற்றி முற்றி அப்படியே கேப்பில் பூந்து போய் அந்த யூஎஃப்ஓ உள்ளே போயிட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, சைலண்ட்டாக வந்து லேசர் ஸ்வாட். பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்ல இதுதான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, இதையாவது எடுத்தோமே. இதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து இங்கே ஏதோ இருக்குது, அது ஏதோ டம்மி தான் போல், அது வேணாம். ஸோ ஃப்ரெண்ட், வாங்க நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், நான் எதுக்கு வந்தனோ அதை பக்காவாக பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபியூவல் மட்டும் தான் தேவை. லெதர் பாடி. வேறு ஏதாவது பாடி கொடுங்கண்ணா. லெதர் பாடி ஏன்டா தெரியுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோல் எடுத்தாச்சு. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, திறந்து பார்க்கலாம். ஆமாங்க, ஆனால் கன்னே இல்லையே. கன்னே இல்லாமல் எதுக்கு ஆமோ? சரி ஓகே, லேட்டாக கிடைக்கும் நம்புவோம். ஒருவேளை இதில் அந்த ரிவால்வர் இருக்குமா? சரி, ரைஃபிள் இல்லை ஃப்ரெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்ஸ் தான் இருக்குது. ஸோ நரிக்குட்டிலாம் நம்ம துரத்துது. நரிகளா, கொஞ்சம் நேரத்துக்கு டார்ச்சர் பண்ணாதீங்கடா, லூட் அடிக்க விடுங்கடா.
ஸோ ஃப்ரெண்ட் வாங்க, தூரமாக போனால் தான் பெருசாக பொருள்லாம் கிடைக்கும், கிட்டே இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது. ஐயோ, போக போக இந்த ஆல்ஃபா நிறைய பேர் இருப்பானுங்க ஃப்ரெண்ட், அவனுங்க தான் ரொம்ப மோசமான ஆள். அவனுங்களை தாண்டி போனால் கரடி தலையானுங்க, தொல்லை தாங்க முடியாது. கைஸ் இங்கே ஒரு கோல் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, போய் எடுக்கலாமா? ஓஹோ, கும்பலாக நிற்கிறானுங்க ஃப்ரெண்ட், வாங்க இதுக்குள்ளே பூந்து போகலாம். அடா பாவி, இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? டேய், ட்ரிக்குங்க, ட்ராப்ஸுங்க, இதெல்லாம் சரியான ட்ராப்ஸ் வச்சுட்டானுங்க. அடா பாவி, மன்னிக்க மாட்டேன்டா அவங்கள. சரி ஃப்ரெண்ட், இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ராங் ஆக்ஸ் இருக்குல்ல, ஸோ மரத்தை வெட்டியே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாக் எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ லெவல் 6 வந்துடும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட், நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த லெவல் 6 இஸ் பேக். ஸோ இப்போ நம்ம மெயின் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. டே குழந்தை, உன்னை காப்பாற்ற முடியாது இப்போ. சரி வாங்க, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெட் பாடிஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களை வச்சு தான் நம்ம ரிச்சுவல் பண்ண முடியும். ஸோ ரிச்சுவல் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்டிஸ்டோட செயின் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை எடுத்து வச்சுக்கலாம். ஐயோ, அந்த கல்டிஸ்ட் செயின் எடுக்கிற இடத்துல வேறு அங்கே வேறு நிறைய பேர் பாடி கார்ட்ஸ் நிற்பானுங்களே. ஸோ முதல்ல நம்ம எங்கே போகணும் அப்படின்னா வந்து அந்த கிங் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட். அந்த கிங்கை ஸ்பான் பண்ணுற இடத்த உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், அதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது எந்த இடத்துல ஒளிச்சு வச்சுருக்கானுன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் அந்த இடத்த பார்த்தது கூட கிடையாது. வாங்க போய் பார்க்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இப்போ. ஏன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த இது எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஓகே, இப்படிக்கா போயிட்டு பேண்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட், பரவாயில்லைங்க, அடிக்கிறானுங்க. ஆனால் பேண்டேஜ் கொடுத்துட்டு அடிக்கிறானுங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏய், நீர் யானையா நெருப்பு யானையா? அது நெருப்பு யானைங்க. ஐயோ, இதுக்கிட்டலாம் சண்டைக்கு வேணாண்டா சாமி, சோலோவாக இருக்கும். யானை கிட்டலாம் எதுக்கு சண்டை? அது சிலையா இல்லை உண்மையான யானையா? ஒட்டோ டேய், நெகுறுதுங்க, ஏங்க அது வேணாங்க. ஓ, இங்கே தான் கேவ் இருக்கா? ஸோ கைஸ், கேவை ஸ்பாட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த நீர் யானையா, சாரி, நெருப்பு யானை கிட்ட கேவ் இருக்குது. ஸோ கிங் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? வாங்க வாங்க, இந்த மேலே முதல்ல ஏறலாம். இங்கே தான் பயங்கரமாக லூட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நல்ல இடங்க. இந்த மேலே கண்டிப்பாக எப்பவுமே ஒரு ரெட் கலர் செஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்த நான் ரொம்ப வணங்குறேன். வாங்க போய் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட். ஒருத்த கேளு குஸ்டா, தம்பி 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 இறாரா, அண்ணன் பெரிய ஆள்ரா, ப்ரோ போய் தமிழ் அடிச்சு சொன்னா கேளு, கூகுளில் போய் பாரு. ஓகே, அடிச்சு தள்ளி விட்டாச்சு. சரி கேஸ், வாங்க ஒரு பேண்டேஜ் யூஸ் பண்ண வச்சுட்டானே. ஏங்க ஒருத்தனுக்கு ஒரு பேண்டேஜ் ஆங்க, ஏன்னா அவன் தலையில் வந்துட்டான்றனால நிறைய எழுத்து போயிடுச்சு நம்மளுக்கு. இருங்க உங்களுக்கு அடிக்க தேவையில்ல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி முற்றி அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுலாம். எப்படி இப்போ நம்ம வந்து அப்படியே லூட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, லூட்டு, ஓப்பன் த பாக்ஸ், தொடடா சாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாக் கிடச்சிருச்சு, வாங்க அப்படியே குச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ சாக் எடுத்தாச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிங் இருக்கான் பார்த்தீங்களா, எங்கே இருக்கான்ற அட்ரஸை தேட போகிறோம். டேய், தயவு செஞ்சு என்ன துரத்தாதீங்கடா ப்ளீஸ்ரா, அண்ணனை டார்ச்சர் பண்ணாதீங்கடா. சரி வாங்க போகலாம். இப்போ நம்மக்கிட்ட இது இருக்குது பாருங்கள், கெத்தாக ஒரு ஆர்மர் இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக தான் குறையுது ஃப்ரெண்ட். ஸோ இதுவே ஒரு ஆக்சுவலி நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. இந்த இடம் தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட், நாங்கள் பாருங்கள் கிங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவில் வேறு பாடி கார்ட்ஸ் இருக்கானுங்க. ஐயோ, எத்தனை பாடி கார்ட்ஸாக என்ன அடிக்க வேண்டியது இருக்குது, நிறைய பேர் அடிக்கணும் போல். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னாச்சும் ஒருத்தர் 2 பேர் மூலம் அடிச்சிடலாம். டே வாங்கடா. ஐயோ, நைட்டு வேறு ஆயிடுச்சு. அடிக்கிறானுங்கடா. வாடா மூலிகை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். சாவு செத்தப்பள்ளி சாவுடா இலை சாவுல இலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓடிடலாம். நம்மளுக்கு சுத்தமாக இழுத்துல மெடிக்கெட் போட்டு ஓடிடலாம் ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன்டா, அவங்கள மன்னிக்க மாட்டேன்டா அவங்க 2 பேரையும். ஓகே ஃப்ரெண்ட், வந்தாச்சு. ஸோ திரும்ப வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டேன். சாவு, நான் ஆக்சில் அடிக்கிறேன், வா, இதுவே போதும் எனக்கு. சாப்பிட வாடா. ஓகே ஃப்ரெண்ட், ஒருத்தவங்க காலி. இப்போ பேண்டேஜ் போட்டு மீதி இருக்கிற 2 பேரை உள்ளே போய் நாக் அவுட் பண்ணி விட்டுலாம். அப்படியே கன்று வச்சு நிற்கிறானுங்க. இருங்க ஃப்ரெண்ட், ட்ரிகர் பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ட்ரிகர் பண்ணுவோம். குதி. மிஸ் ஆயிடுச்சா குதி. அப்பா, ஒரு அடி தான் வந்துச்சு. குதி. குதி. கரெக்டு. இப்படி தான் ஆடணும். ஒருத்தன் தான் தம்பி, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. செத்து போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கைஸ், என்கிட்ட ஒரு செயின் இருக்குது, நான் அதை போடுறேன். இதேமாரி இன்னும் 3 செயின் போடணும். ஒரு செயின் எப்படி வந்துச்சுன்னா, என் கேம்ப் ஒருத்தங்க அட்டாக் பண்ண வந்தானுங்க, அவனுங்கிட்டேருந்து எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுதான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இருக்கிறவனுங்களை எரிச்சு திரும்ப வந்து ரிச்சுவல் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ ரிச்சுவல் பண்ணுற இடத்துல வேறு இப்போ நம்ம ஃபைட் பண்ணணும். வாங்க சண்டைக்கு போகலாம். ஸோ கைஸ், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கேம்புக்கு வந்துட்டானுங்க. டே நீங்கள் திரும்ப ஒரு செயின் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்டா. அப்புறம் நான் 2 செயின் தான் எடுக்க வேண்டியது இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இது கிடச்சிருச்சுங்க, அது இப்போ அது ரைஃபிள். ஸோ வர வழியில் அப்படியே ஒரு செஸ்ட் இருந்தது, ஓப்பன் பண்ணால் ரைஃபிள். ஓகே, லக்கா போச்சு. அங்கேருந்து வர ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். டே ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? இருறா. ஐயோ, சாவ மாட்டான் ஃப்ரெண்ட். புல்லட் மிஸ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட். இவனை கொன்னோம் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு. ஏய்,
செத்துறான். ஓகே, இவனுங்களை லாவாவில் அடி வாங்கலாம். வா லாவாவில் மிதி. வா வந்து ஏன் லாவா. ஏய், கரெக்டாக எப்போ டிஸப்பியர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? டே தம்பி, அநியாயம் பண்ணுறீங்கடா. இந்த கைவிட சாப்பை உங்களை சும்மா விடாதா. கரெக்டாக டிஸப்பியர் பண்ணானுங்க பார்த்தீங்களா? சாவு. ஏய், அடே செத்துறானுங்க 3 பேரும். இல்லை, ஒருத்தவன் இருக்கான். ஓகே, சாவு. செத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனுங்களாம் வந்து ரிச்சுவலுக்கு யூஸ் ஆவானுங்க. தம்பி, இவனுங்களை எடுத்து கறிக்கு பயன்படுத்துகிற மாதிரி ரிச்சுவலுக்கு பயன்படுத்தலாம்ப்பா. ஓகே, இவனுங்களை நம்ம வந்து இதான் பண்ண போகிறோம்னா நரபலி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். தம்பிங்களா, நீங்கள் தான் இன்றைக்கி அண்ணன் சாக்ரிஃபைஸு வந்து சாக்கில் உட்காரு. ஓகே, ஸோ கைஸ், அப்புறம் கைஸ் இந்த சாக்கில் நம்ம எந்த கறி போட்டாலும் நம்ம சமைக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக சமைச்சிருது. அதான் இந்த சாக்கோட மகிமை. நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இருங்க, நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி ஒன்று கட்டவா? இங்கே ஒரு முயல் குட்டி இருக்கா? இதை இப்போ நான் சாவடிக்கிறேன் ஃப்ரெண்ட். சாக்கில் போடுறேன், அது வந்து சமைச்சிருது. சாக்கே சமைச்சேன். இப்போ நம்ம நெருப்பில் போடணும் அவசியமே கிடையாது. இது நல்ல சாக்குங்க, இன்ஃபர்னல் சாக். நான் அதை குறைச்சி மதிப்பிட்டேன். பட் இது உண்மையிலேயே நல்ல சாக்கு. நானே நினச்சேன் ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்குதுன்னு நினச்சேன். பார்த்தீங்களா, சமைச்சிச்சு. நான் ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சேன். அப்படி கிடையாது. இது வந்து நம்மளுக்கு சமைக்கவும் உதவி செய்யுது. பட் இருந்தாலும் இந்த இன்ஃபர்னல் ஸ்வாடு வேறு லெவலுங்க. அடிக்கவும் செய்யலாம், சமைக்கவும் செய்யலாம். அது ஒரு பயங்கரமான விஷயம் தான். பட் அது இல்லாமல் இது அது இல்லைனா இது அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைனா இது, அது என்னன்னா அடிக்கவும் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அது இருந்துதான் இவனுங்களாம் அந்த ஆட்டம் ஆடி இருப்பானுங்களா? அடிச்சிருக்கலாம், சமைச்சிருக்கலாம். 2 in 1 அப்படி இருக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ ரொம்ப சமைச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பாடும் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேட்டைக்கு தான் ஃப்ரெண்ட் போகிறோம். ஸோ அந்த நரபலி பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் 2-3 பேர் நிற்பானுங்களே. ஸோ இப்போ அவனுங்களை முதல்ல போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அவனுங்களை கில் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலியாக்கிட்டு அந்த செயின் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த கிங்கை ஸ்பான் பண்ண முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு போகலாம். இந்த சைடாக தான் இருந்துச்சு. இங்கே நெருப்பு யானைகள் 2 இருக்கும், அதுக்கு பேக் சைடில். ஓகே ஃப்ரெண்ட், வந்தாச்சு ஃப்ரெண்ட். வாடா தம்பி, வாடா. என்னடா பாடி கார்ட்ஸ் நீங்களாம்? சாவு, நீங்களாம் பாடி கார்ட்ஸாடா? ஓகே, அடுத்து அங்கே இருக்கானுங்க. டேய், அடித்தே என்னடா, அடி உழவே இல்லை. போடு, செத்துறான். செத்துடுச்சு. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி 2 பேரை வச்சுருப்பானுங்க. அப்பா சூப்பரா தம்பிகளா. ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்த்து போடலாம் ஃப்ரெண்ட். அப்புறம் ஏதாவது செயின் கீழே வந்துட போகுது. 2 ஐயோ, 3வது அவன் கீழே உள்ளங்க. 3 4 5 ஐயோ, கீழே உள்ளவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பிக்கப் பண்ணிட்டேன். 6 7 இல்லை 7 தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை தேவை? இவனை போடுவோம். இவனை போட்டு இவன் தான் லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவனை போட்டால் ஃபில் ஆகிடும். ஆண்டவா, ப்ளீஸ் கிவ் மீ கல்டிஸ்ட் ஜெம். ஐ வாண்ட் த கல்டிஸ்ட் ஜெம். ஐ எம் இங்கிலீஷ் மேன். ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கா. ஐயோ, நினச்சேன்டா. டேய், நம்மளை ஏமாத்துறதுல கில்லாடியாக இருக்கானுங்கடா பசங்கோ. ஓகே ஃப்ரெண்ட், இதை சும்மா தூக்கி போடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நம்ம டெட் பாடி எடுக்கணும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் கில் பண்ணிட்டேன். வாங்கடா. ஐயோ, அந்த நீர் யானைனே வருது. அந்த நெருப்பு யானை நம்மளை பார்த்தா நம்மளை வந்து ஏற்றி விட்டுரும். நம்ம அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சில பேர் கொண்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எத்தனை டெட் பாடிஸ் வந்திருக்குன்னு தெரியல, போட்டு பார்க்கலாம். ஸோ 2 பேர் இருக்கானுன்னு நினைக்கிறேன் பேக்கில். கமான், போட்டால் வந்துடும் நினைக்கிறேன். கல்டிஸ் ஜெம்மு உள்ளே போ. ஆண்டவா, கல்டிஸ் ஜெம் 1 மட்டும் கொடுத்துரு. திரும்ப 1க்கு ரிச்சுவல் பண்ணுமா? ஏய் 3 ஜிம்மை கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட். 3 கொடுப்பானுங்க. ஹோலி கோலி. பரவாயில்ல ஃப்ரெண்ட், 3 கொடுத்துட்டானுங்க. ஸோ கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை 3 கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கிங்கை ஸ்பான் பண்ண போகிறோம். கிங்கு, நீ கிங்காடா? டே, நான் தான்டா கிங்கு, நான் தான்டா ப்ரோ பிளேயரு. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பான் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா அவன் கிங்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஏதோ அப்படி இப்படின்றானுங்க. மாடு மாதிரி இருப்பானா, அவன் சைஸே அண்டர்டேக்கர் மாதிரி இருக்குமா, ஜான்சினாவே WWE தோக்கடிச்சவனா, அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் அவர் சொல்கிறானுங்க. பார்த்துடலாம். அப்படின்னா தான் ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு. நெருப்புலாம் வருது. டே, உண்மையிலேயே பயங்கரமான ஆளாக தான் இருப்பானோ. வீட்டுஜியை கொஞ்சம் சேஃப்டியாகவே இருறா. ஆள் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கான். கைஸ், ஹெல்த் அதிகமாக இருக்குங்க அவனுக்கு. ஐயோ, 2 அடி அடித்து கொஞ்சம் கூட அவனுக்கு அடி உழவே இல்லையா? ஐயா, புல்லட் இல்லைங்க கைஸ். உண்மையிலே கொஞ்சம் சக்தி வாய்ந்தவனாக தான் இருக்கான். ஐயா, அடிக்கிறானுங்களே. படுபாவிங்க. இருங்க, நான் லாவாவில் தள்ளி விட்டுலாம். டே தம்பி, உன்னை லாவாவில் தள்ளி விட்டு எரிக்க வைக்கிறேன்டா. உன்னை அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க ஃப்ரெண்ட். அவனை லாவாவில் தள்ளி விட்டுலாம் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், அவன் லாவாவில் விழுந்தானா?
டேய் அவன் உழுவான்னு பார்த்தா அந்த சாதாரண அந்த டம்மி பசங்க கீழே வந்திருக்கானுங்க. டேய் டம்மி பாய்ஸ், நீங்கள் தான் நீங்களாம் எங்கள் சண்டையிலே இல்லை, கிங்கை வர சொல்லுங்கடா. இவங்க கூட யார் ஐஸ் பால் விளையாடுறான்னு விளையாடிட்டு இருக்கானுங்க. வாடா வாடா. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இவன் லாவால் விழுந்தாலும் எனக்கு அடிப்படாது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஐயோ இப்படி வேறு இருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப போய் புல்லட் ரீஃபில் பண்ணிட்டேன். டே வாடா 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 வாடா. இப்போ முடிச்சிடலாம். கைஸ் இவனை அடிக்கும்போது இந்த குறுக்க எங்கே பாருங்கள், இந்த ஸ்பைடர் அப்புறம் இந்த எறும்புகள் இங்கே பாருங்களேன், இவனுங்க தாங்க ஃப்ரெண்ட் டார்ச்சர் பண்ணுறானுங்க. அவன் கூட சைலண்டாக தான் ஃப்ரெண்ட் இருக்கான். வாடா. ஐயோ ரீலோட். அப்பா சூப்பருங்க. வா சாவு வா செத்துறான். அப்பா இன்னும் ஒரு அடி தான் ஃப்ரெண்ட், தலையில் இன்னும் ஒரே அடி வச்சா செத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த டம்மி பாவா இருக்கானுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்ன நான் கொடுத்துருக்கானோ அதை பயன்படுத்தி பார்க்கலாம். கரெக்டாக நீ கேம்பில் வர அட்டாக்கு. ஸோ அவன் எதாவது வெப்பன் கொடுத்தானா யூஸ் பண்ணலாம். ஸோ இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிங்கு. டேய் தம்பி கிங்கு, என் காலடியில் உந்த பேர் ப்ரோ பிளேயரா. கிங்கு பிங்கு இதெல்லாம் கணக்கே கிடையாது. ப்ரோ பிளேயராக இல்லையான்றது தான் கணக்கு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிங் ஆன்டில்லர் அப்படின்னு ஏதோ இருக்குது. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அது என்னன்னே உங்களுக்கு தெரியல. சரி ஓகே வாங்க காயின் எடுத்துக்கலாம். இவன் கொடுத்த வெப்பன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், இவனே எடுத்துட்டேன். இவனை எதுக்கு எடுத்தேன்னா எரிக்க போகிறேன். ஏன்னா இவன் கிங்காக இருந்தாலும் கடைசியில் எல்லாருக்கும் சாவு நிச்சயம், எல்லோரும் நெருப்பில் எரியிறதும் நிச்சயம் தான். ஸோ அதை உணர்த்துற விதமாக இவனை எரிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேம்புக்கு போகலாம். நைட் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. அட்டாக் பண்ணி நான் காட்டுறேன். இவன் என்னென்ன கொடுத்துருக்கானா 2 போர்ஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்பவ், சாதாரண கிராஸ்பவ் இல்லை இன்ஃபர்னல் கிராஸ்பவ். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனை எரிக்கலாம். செத்துப்போ அவ்வளோதான். ஓகே, ராஜாவை எரித்த பெருமை எனக்கு சேரும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்னல் கிராஸ்பவ். எனக்கு தெரிஞ்சு இது சுட்டால் கண்டிப்பாக ஆப்போனண்ட் எரிஞ்சு சாவானுங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எழுத்தும் போவோம் ப்ளஸ் எரியவும் செய்வானுங்க, அந்த எஃபெக்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபயர்னு ஏதோ கொடுத்தான். இது ஏதோ போர்ஷன் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இது போட்டோன்னே நெருப்பு எரியுன்றதுல டவுட்டே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிட்டு நம்ம கேம் பிளே முடிப்போம். வாங்கடா கேம்புக்கு வாங்கடா. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் இந்த கேம் பிளே. நான் எதிர்பார்க்கவே இல்லை தனியாக அவனை அடி பண்ணிட்டு. ஆனால் அவ்வளோ பயங்கரமான ஆள் சொன்னானுங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க, சாதாரண ஆளாக தான் இருக்கான். ஓகே, பட் அந்த நெருப்பு யானை அடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் எனக்கு ரிஸ்க்காகவும் இருந்தது. அவனுங்க எதாவது பண்ணி விட்ருவாங்களான்ட்டு எனக்கு அந்த நெருப்பு யானை மேலே தான் ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், வாங்கடா சண்டை போட. வரானு போடு. சரியான அட்டாக் ஃப்ரெண்ட் சரியான அட்டாக் ஃப்ரெண்ட். சாவு எரியிறானுங்க ஃப்ரெண்ட், பயங்கரமாக எரியிறானுங்க. சூப்பர், அந்த போர்ஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ கிராஸ்போ பயன்படுத்தலாம். அங்கே பாருங்கள், எழுத்தும் போது இதை தான் நான் சொன்னேன். எழுத்தும் போது ப்ளஸ் கொஞ்சம் எரியவும் செய்கிறானுங்க, அந்த எஃபெக்ட் கொஞ்சம் இருக்குது. சூப்பர் நல்ல வெப்பன் தான். இந்த அம்பூர் நம்மளும் சாவட்றாப்பா, சாவடிக்கிறான் போடு. அவ்வளோதான், இன்னும் ஒரு அடி. டே இருறா, ஐயே கொண்டுருவான் போல இருக்கேன் விட்டான். ஓகே, ஸோ அடுத்து இந்த டம்மி பசங்களை நெருப்பில் எரிய வைக்கலாம். சாவு நெருப்பிலே சாவு. ஹங்கிரியா, சாப்பாடு வர இல்லையா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வெப்பன் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். இதுதான் நியூ அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் புதுசாக வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம் பிளே முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலன்ற சொல்லுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரம் விஜி கைஸ். இந்த அப்டேட்டை பிடிச்ச வெப்பன்ஸ் அப்புறம் பிடிச்ச எனிமீஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் விஜி 2.2. பாய் கைஸ், பாய்.